Hello friends, welcome to Mathophobia. இன்னைக்கு நம்ம CSIR Mathematical Scienceல Complex Analysis Previous Year Questionsல June 2016 questions பார்க்க போகிறோம். So first part B questions பார்க்கலாம். First question, let P of Z, Q of Z be two complex non-constant polynomials of degree m and n respectively. The number of roots of P of Z which is equal to P of Z into Q of Z counted with multiplicity is equal to. So P of Z ஓட degree m, Q of Z ஓட degree n and number of roots of இந்த equation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது fundamental theorem of algebra. So இதோட statement என்ன? A polynomial of degree k has exactly k roots in C counted with multiplicity. So இதுதான் fundamental theorem of algebra ஓட statement. அதாவது polynomial of degree k has exactly k complex roots. இதுதான் இதில் சொல்ல வராங்க. இப்போ இந்த P of Z வந்துட்டு degree m கொடுத்துருக்காங்க. ஸோ P of Zக்கு m roots இருக்கும் and Q of Z ஓட degree n. ஸோ Q of Zக்கு n roots இருக்கும். இங்கே என்ன equation கொடுத்துருக்காங்க? P of Z is equal to P of Z Q of Z. இதை simplify பண்ணுறதுக்கு இப்போ இது left hand side எல்லா டேர்ம்ஸையும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ P of Z minus P of Z Q of Z is equal to 0. இதில் P of Z காமன் எடுத்தால் 1 minus Q of Z is equal to 0. So இந்த P of Z ஓட டிகிரி என்ன? m. அதாவது P of Zக்கு m ரூட்ஸ் இருக்கும். 1 minus Q of Zனாலும் அதுக்கும் n ரூட்ஸ் தான் இருக்கும். ஸோ டோட்டல் ரூட்ஸ் வந்து m plus n. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். Next question பார்க்கலாம். Let D be the open unit disk in C and H of D be the collection of all holomorphic functions on it. And S வந்துட்டு set of all f belongs to HD such that f of 1 by 2 is equal to 1 by 2, f of 1 by 4 is equal to 1 by 4 and T is equal to set of all f belongs to HD such that f of 1 by 2 is equal to f of 1 by 3 equal to 1 by 2. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கனா எஸ் சிங்கிள்டன் டி சிங்கிள்டனில் எஸ் எம்டி டி எம்டி அது எம்டியா இல்லை சிங்கிள்டனான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டி வந்துட்டு ஓப்பன் யூனிட் டிஸ்க் அண்ட் ஹெச் வந்துட்டு ஹெச் ஆஃப் டி ஹோலோமார்பிக் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எஸ்ஸில் இருக்க ஃபங்க்ஷனாக எஃப் ஆஃப் 1 by 2n is equal to 1 by 2n and this tends to 0 and 0 வந்துட்டு lies in unit disk. So it belongs to HD and Sல வந்துட்டு எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குது? எல்லாமே அந்த f of z is equal to z இந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ Sல அது ஒரு சிங்கிள்டன் செட். S is சிங்கிள்டன். இப்போ டீயில் எந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது? f of 1 by 2n is equal to f of 1 by 2n plus 1 is equal to 1 by 2n.
ஸோ f of 1/2 என்னோட வேல்யூ 1/2 தான், f of 1/2n + 1 வேல்யூ 1/2 தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நாட் அனாலிட்டிக். ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி இப்போ ஹெச் ஆஃப் டின்றது என்ன, கலெக்ஷன் ஆஃப் ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் இருக்க ஃபங்க்ஷன்ஸில் அனாலிட்டிக் கிடையாது போது டி இந்த மாதிரி ஒரு செட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ டி வில் பி எம்டி. அண்ட் இங்கே வந்துட்டு இது ஹோலோமார்பிக்ன்றனால அனாலிட்டிக்காக இருக்கிறதுனால அது பிலாங்ஸ் டு அந்த ஹெச் ஆஃப் டி, அதனால எஸ் வந்து சிங்கிள்டன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. எஸ் இஸ் சிங்கிள்டன் செட் பட் டி வந்து எம்டி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let p of x be a polynomial of degree d greater than or equal to 2. The radius of convergence of power series summation pn z par n. So p of x வந்து ஒரு polynomial of degree greater than or equal to 2 கொடுத்துருக்காங்களா. So if degree of polynomial is d, then for large n let pn be equivalent to an par d. ஸோ இதை வந்து நம்ம பிஎன்ன்றதை இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸோட ஃபார்முலா என்ன, radius of convergence, so 1/r is equal to limit supremum of an par 1/n. so இங்கே anன்றது என்ன, இந்த pn தான். so an is equal to a into n power d. so an power 1/n is equal to a power 1/n n power d by n. so n tends to infinity ஆகும்போது a power 1/n tends to 1 and n power d by n tends to 1. so 1/r is equal to 1, therefore r is equal to 1. ஸோ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா, இந்த மாதிரி சால்வ் பண்ணுறத விட நம்ம டேரெக்டாக கொஷின் பார்க்கும்போதே பாலினாமியல் கொடுத்துருந்தாலே அதோட ரேடியஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். மோஸ்ட்லி இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இங்கே கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The residue of the function f of z is equal to e power minus e power 1/z at z is equal to 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நம்ம இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைப்போம், இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ரெசிடியூ at z is equal to 0. இதோட வேல்யூ ஈக்குவல் டு coefficient of 1/z in Lorentz series expansion. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு e பவர் எக்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா, இதோட சமேஷன் n is equal to 0 to infinity x power n by n factorial. அதே மாதிரி e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கும்போது summation n is equal to 0 to infinity minus 1 power n into x power n by n factorial. ஸோ இங்கே e power f of z எப்படி இருக்கு, e power minus e power 1/z. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு summation n is equal to 0 to infinity minus 1 power n by n factorial into e power n by z. அண்ட் இப்போ இங்கே வந்து
summation n equal to 0 to infinity minus 1 power n by n factorial e power n by z. இதையும் நம்ம expand பண்ணலாம். expand பண்ணால் 1 plus n by z plus etc. it will go on. நம்ம coefficient of 1 by z தான் வேணும். ஸோ அது வரைக்கும் எடுத்துருந்தாலே போதும். which is equal to summation n from 0 to infinity minus 1 power n by n factorial into n. இங்கன்னா coefficient of 1 by z n. ஸோ இங்கே இந்த n factorial இதை simplify பண்ணும்போது summation n equal to 0 to infinity minus 1 power n by n minus 1 factorial. இதை இன்னும் simplify பண்ணுறதுக்காக இங்கே -1 ஒரு -1 வெளியே காமனாக எடுத்துட்டா இங்கே -1 power n minus 1 ஆயிருமா. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் சமேஷன் அதை n minus 1 சிம்பிளிஃபை பண்ணி mன்னு எடுத்துக்கிறேன். m equal to 0 to infinity minus 1 power m by m factorial. ஸோ இதோட வேல்யூ என்ன? மைனஸ் e power -1. ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் பார்ட் சி கொஷின்ஸ் பார்க்கலாம். இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மேபி கரெக்டாக இருக்கும். ஸோ லெட் h is equal to set of all z which is equal to x plus iy where y is greater than 0 be upper half plane and d is equal to set of all z belongs to d such that mod z less than 1. இது வந்து ஒரு ஓப்பன் யூனிட் டிஸ்க். ஸோ ஹெச்ன்றது அப்பர் ஹாஃப் பிளேன், டின்றது ஓப்பன் யூனிட் டிஸ்க் and f is a Mobius transformation which maps h conformably onto d. ஸோ இந்த மாதிரி ஒரு Mobius transformation from upper half plane to unit disk இதை கொடுத்துருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? f of z will be equal to e power I theta z minus 2i by z plus 2i. And next என்ன கொடுத்துருக்காங்க? suppose that f of 2i is equal to 0 picks the each correct statement. ஸோ இங்கே f of 2i is equal to நம்மளோட ஆக்சுவலி a வேல்யூ வந்துட்டு 2i. ஓ சாரி, நான் ஆக்சுவலி இங்கே 2iன்னு எழுதிட்டேன். z minus a by z minus a bar. a ஓட வேல்யூ தான் 2i and a bar ஓட வேல்யூ minus 2i. So f of z is equal to e power I theta z minus 2i by z plus 2i. So இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் f of z. So first option இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? f has simple pole at z equal to minus 2i. Yes, because minus 2i denominator இருக்கும்போது denominator vanish ஆயிரும் and numerator will not be equal to denominator equal to 0 ஆகும், numerator not equal to 0 ஆகும். So simple pole at z equal to i. So option 1 correct. Next option 2 வந்துட்டு f satisfies f of I into f of minus I bar which is equal to 1. f of I ஓட வேல்யூ என்ன? e power I theta I minus 2i by I plus 2i which is equal to minus I by 3i. E power I theta which is equal to minus e power I theta by 3. f of I minus I will be equal to e power I theta minus I minus 2i by minus I plus 2i minus e power I theta minus 3i by I minus 3 e power I theta. So in the f of minus I whole bar எடுத்தா which is equal to minus 3 e power minus I theta. f of
I into f of minus I bar is equal f of I ஓட வேல்யூ minus e power I theta by 3 into f of minus I bar ஓட வேல்யூ minus 3 e power minus I theta. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும், which is equal to 1. So second option correct. Third option, f has essential singularity at z equal to minus 2i. But Mobius transformation only have removal singularity illa simple 4 pole இல்லனா எதுவுமே இருக்காது, none of these. essential singularity கண்டிப்பாக இருக்காது Mobius transformationல. ஸோ அதனால் option 3 is wrong. Next option 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா modulus of f of 2 plus 2i is equal to 1 by root 5. இதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். நமக்கு f of z கொடுத்துருக்காங்க. ஸோ f of 2 plus 2i is equal to e power I theta into 2 plus 2i minus 2i by 2 plus 2i plus 2i is equal to e power I theta 2 by 2 plus 4i. Next இதுக்கு modulus f of 2 plus 2i mod எடுக்கும்போது e power I theta mod எடுத்தால் வேல்யூ 1. ஸோ 2y modulus of x plus i எடுத்தால் நமக்கு வேல்யூ தெரியும், square root of x square plus y square. ஸோ square root of 2 square is 4 plus 4 square is 16. ஸோ 2 by root 20 is equal to 1 by root 5. ஸோ option 4 correct. ஸோ இந்த questionல correct options option 1, 2 and 4. next question பார்க்கலாம். consider the function f of z is equal to integral of 1 by x minus z square dx where imaginary part of z வந்து greater than 0. then there is a meromorphic function g of z on c that agrees with f of z when imaginary part of z greater than 0 such that okay poles of g of z consider பண்ணலாம். g of z agrees with f of z னா g of z similar to f of z தான் சொல்லியிருக்காங்க. ஸோ f of z ஓட அந்த போல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலே அதுதான் poles of g of z ஆகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் f of z ஓட போல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ f of z என்ன கொடுத்துருக்காங்க, integral 1 to 2 1 by x minus z square dx. ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். let u is equal to x minus z. so du will be equal to dx. so f of z will be equal to integral 1 to 2 1 by u square du. so integral 1 to 2 u power minus 2 du which is equal to minus u power minus 1. இதை integrate பண்ணா from 1 to 2 இதோட value substitute பண்ணா minus 1 by x minus z. இப்போ இந்த integral value substitute பண்ணா we'll get 1 by 1 minus z minus 1 by 2 minus z. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ஆப்வியஸ் மைனஸ் சைன் இருக்கிறத நான் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். ஸோ தேர்ஃபோர் ஜி ஆஃப் ஜெட்டும் எப்படி இருக்கும், சேம் சிமிலராக தான் இருக்கும். இதில் நான் ஜெட்டை ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 1 by z minus 2 minus 1 by z minus 1. ஸோ நமக்கு எங்கெல்லாம் போல்ஸ் இருக்குது, at z is equal to 1 and z is equal to 2 and எல்லாமே சிம்பிள் போல்ஸ் தான்.
denominator. So simple polesன்றனால option 3 1 and 2 are poles of g of z இதுவும் correct. 1 and 2 are simple poles of g of z. So option 3 and 4 are correct. Next question. Let f from c to c be an entire function. Suppose that f is equal to u plus iv, where u and v are real and imaginary part of f. Then f is constant if, so f எப்போ கான்ஸ்டன்ட் என்டையர் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்டையர்னு கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் கான்ஸ்டன்ட் இந்த வேர்ட்ஸ் பார்த்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது லியோவ்லி தியரம். ஸோ லியோவ்லி தியரமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் என்டையர் ப்ளஸ் பவுண்டடாக இருந்தால் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்டையர் கொடுத்துறாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதோட பவுண்டட்னஸ்ஸை வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க u such that z is equal to x plus iv belongs to x, அதாவது u is bounded கொடுத்துருக்காங்க. uன்றது என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் பார்ட் ஆஃப் f. ஸோ ரியல் பார்ட் பவுண்டட்னா ஃபங்க்ஷன் will also be bounded. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க v is bounded, imaginary part bounded. imaginary part bounded இருந்தாலும் ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க u plus v is bounded, அதாவது sum of real and imaginary part. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் g of zன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம், which will be 1 minus I into f of z. f of z ஓட வேல்யூ என்ன, u plus iv. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், u plus iv minus iu plus v. So u plus v plus I into v minus u. So இங்கே the g of z ஓட real part u plus v, imaginary part v minus u. and இப்போ f of z ஒரு entire function கொடுத்துருவாங்க, இதுவும் entire function தான். so g of z will be an entire function. and ஒரு entire functionக்கு u plus v அதோட real part boundedனா அந்த g of z will also be bounded. so அந்த g வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். so this implies function f is also constant. so therefore option 3 யும் correct. அது பவுண்டடாக இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் u plus b பவுண்டடாக இருக்கும்போது f கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க, u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் இஸ் பவுண்டட். இதுக்கு f என்ன கொடுத்துருக்காங்க, u plus iv கொடுத்துருக்காங்களா. மாடுலஸ் ஆஃப் f எடுக்கும்போது இதோட வேல்யூ என்னவோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்தால் mod f ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் பவுண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த mod f ஸ்கொயர் பவுண்டட். ஸோ f is also constant. ஸோ f வந்து constant. So all the 4 options are correct. ஸோ இங்கே ஈஸியான திங் இந்த லியோவ்லி தியரம் தான், என்டையர் பவுண்டட் இருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், let a equal to z of all z belongs to c such that mod z is greater than 1. ஸோ இப்போ இங்கே ஏன்றது equal to all points outside unit circle. and b என்ன கொடுத்துருக்காங்க, set of all z belongs to c such that z is not equal to 0. இது வந்து all complex plane except origin. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், there is a continuous onto function f from a to b, அதாவது ஆல் பாயிண்ட்ஸ் அவுட் சைட் யூனிட் சர்க்கிள், அந்த யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே இருக்க ஏரியாவிலேருந்து காம்ப்ளெக்ஸ் பிளேன் எக்ஸப்ட் ஒரிஜின், இதுக்கு ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது பாசிபிள்.
ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். பிகாஸ் ஏன்றது ஒரு ஹியூஜ் ரீஜன் அவுட் சைட் சர்க்கிள் அண்ட் பின்றது ஒரு ஹியூஜ் ரீஜன் எக்ஸப்ட் அந்த ஒரிஜின், அந்த ஒரு பாயிண்ட் தவிர இருக்க ஹியூஜ் ரீஜன். ஸோ நம்ம ஏ ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி பி கவர் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் ஏ டு பி பாசிபிள். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன், எவ்ரி பாயிண்ட் இன் பி ஹேஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் there's a continuous one function from b to a because அந்த பிலேருந்து எல்லா பாயிண்ட்டும் r greater than 0 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி பாயிண்ட் ஒரு யூனிட் வெளியே நம்ம மூவ் பண்ணால் எல்லா பாயிண்ட்டும் அவுட் சைட் சர்க்கிள் இருக்கும். ஸோ பிலேருந்து எல்லாமே மேப் பண்ணலாம். ஸோ பிலேருந்து ஏக்கு ஒன் ஃபங்க்ஷனும் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 2வும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3, there is a non-constant analytic function f from b to a. ஆப்ஷன் 4 வந்து non-constant analytic function f from a to b. இதை கம்பேர் பண்ணுவோம். ஆப்ஷன் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க, b to a கொடுத்துருக்காங்க. ஒரு அனாலிட்டிக் நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா இட் வில் டேக் மெனி வேல்யூஸ். பட் இங்கே வந்துட்டு ஏல இருக்க வந்து எல்லாமே அவுட் சைட் சர்க்கிள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ அவுட் சைட் சர்க்கிள் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும். பட் இங்கே நான் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ராங். ஆப்ஷன் 4ல் there is a non-constant analytic function f from a to b. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைட் சர்க்கிள் அனாலிட்டிக்காக இருக்கணும் அண்ட் அவுட்புட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அண்ட் பீன்ற பிளேனில் என்ன இருக்குது, ஆல் காம்ப்ளெக்ஸ் பிளேன் எக்ஸப்ட் ஒரிஜின். ஸோ ஆப்வியஸ்லி அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ எப்போவுமே எல்லா அவுட்புட்டுமே ஆல்வேஸ் வில் பி இன் பி. ஸோ ஃபங்க்ஷன் f from a to b வந்துட்டு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ இங்கே கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் 1, 2 and 4. தேங்க்யூ.